ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது கடைசி காலத்தில் பூமியில் உள்ள எல்லா இடங்களிலும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் நம்மை பார்த்து அழைக்கிறார், பலப்படுத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தாங்குகிறார். நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். நம் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டோம். அதன் பின்பு நாம் புதிய புதிய தலைமுறைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய தலைமுறையில் நாம் பிறந்திருக்கிறோம். இப்படி இருக்க நம்மை நேசித்து அந்த பழைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தன்னோடு அவர் சேர்த்துக் கொள்கிறார். ஏசாயா 41 7 முதல். தம்மை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் எந்த அளவுக்காக அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை எப்படி பாதுகாப்பார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலோகங்களை உருக்கி வார்த்து, அதாவது தங்கம், வெள்ளி, இரும்பு போன்ற உலோகங்களை அச்சுகளில் ஊற்றி சிலைகளை செய்வார்கள். அப்படி செய்யப்பட்ட சிலையின் மேல் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிற ஒரு மனிதனை பார்த்து, தங்க தகடுகளை தட்டி மெல்லிய தகடாக செய்கிற வேலைக்காரர்கள் இருப்பார்கள், தங்க வேலை செய்கிறவர்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை நல்லபடியாக செய்ய வைத்து அந்த மெல்லிய தகடை அந்த சிலையின் மேல் வைத்து அதை ஆணிகளால் அந்த தகடை அதன் மேல் பதித்து ஆணிகளால் அதை இறுக்குகிறார்கள், அதோடு சேர்த்து விடுகிறார்கள். சிலையை செய்து அதன் மேல் தங்கத்தால் மூடி விடுகிறார்கள், தங்க தகட்டால். இப்படியாக சிலைகள் செய்யப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, யாக்கோபே என்று கூப்பிடுகிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவருக்கும், உலகெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு இது பொருந்தும். கர்த்தரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். யாக்கோபே, இஸ்ரவேலே என்று கூப்பிடுகிறார். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் புத்திரர்களே என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயாவின் சந்ததி, உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபிரகாம் ஐயாவின் சந்ததியா இருக்கிறோம் நாம் எல்லோரும். அப்படிதான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆபிரகாம் ஐயா. அவரின் பிள்ளைகளாய் நாம் விசுவாசிகள் இருக்கிறோம். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து நான் உன்னை அழைத்து, உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைக்கிறார், அழைத்து சேர்க்கிறார் தம்மோடு. கடையாந்திரங்களில் இருந்து என்றால் கடலோர பகுதிகளில் வரைக்கும், முக்கியமான இடங்களில் இருந்து மட்டுமல்ல, எந்த மூலையில் நாம் இருந்தாலும் உண்மையாய் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் பரலோகத்திற்கென்று. அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று. அதாவது இஸ்ரவேலர்கள் பாவம் செய்த போது கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார். பல ராஜாக்கள் வந்து அவர்களை பூமி எங்கும் சிதற பண்ணினார்கள். எல்லா தேசங்களிலும் இஸ்ரவேலர்கள் ஓடி போனார்கள். அங்கு போய் அங்கேயே தங்கி வாழ ஆரம்பித்தார்கள். அங்கேயே பழுகி பெருகினார்கள். உலகெங்கும் இன்று இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். 12 கோத்திரத்தாரும் உலகெங்கும் இருக்கிறார்கள். யூதா கோத்திரம் மட்டும்தான் அறியப்படுகிறது. ஆனால் 12 கோத்திரங்கள் மொத்தம் இஸ்ரவேலுக்கு. எங்கும் உலகெங்கும் அவர்கள் இருக்கிறார்கள். இல்லாத தேசமே இல்லை, எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீ எங்கெல்லாம் இருக்கிறாயோ அங்கிருந்து நான் உன்னை முற்றிலுமாய் வெறுத்து விடவில்லை, கோபத்தில் உனக்கு நியாயம் தீர்த்தேன். மொத்தமாய் ஆபிரகாம் ஐயாவின் சந்ததியான இஸ்ரவேல் வம்சத்தாரை மொத்தமாய் கர்த்தர் வெறுத்து விடவில்லை. கோபத்தின் நிமித்தம் நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் இப்பொழுது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். நான் உன்னை முற்றிலும் வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடனே நான் கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலத்தில், கடைசி காலத்தில் பூமியில் உள்ள எல்லா இடங்களிலும் இருக்கிற
கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் நம்மை பார்த்து அழைக்கிறார், பலப்படுத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தாங்குகிறார். நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். நம் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டோம். அதன் பின்பு புதிய புதிய தலைமுறைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய தலைமுறையில் நாம் பிறந்திருக்கிறோம். இப்படி இருக்க நம்மை நேசித்து அந்த பழைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தன்னோடு அவர் சேர்த்துக் கொள்கிறார். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், அவமானப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனத்தின் மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இந்த காரியம் உலகெங்கும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஏற்படுகிற சூழ்நிலையா இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் அவர்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிற மற்றவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு எரிச்சல் அடைகிற ஜனங்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய ஜனங்களின் மேல் எரிச்சலாய் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்குள் எரிச்சலின் ஆவி இருக்கிறது என்று பொருள். பொல்லாத ஆவிகள் எரிச்சலை உண்டு பண்ணும். கர்த்தருடைய ஜனங்களின் மேல் எரிச்சல் அடைகிற ஜனக்கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். சாத்தான் வெட்கப்பட்டு போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறவர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், கர்த்தருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். அப்படி என்றால் கர்த்தரின் செயலை பார்த்து எரிச்சல் அடைகிறார்கள் அவர்கள். அப்படி என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் எரிச்சல் அடைகிறவன் யாரா இருக்க முடியும்? நிச்சயமாக துன்மார்க்கன், பொல்லாத ஆவி பிடித்தவனே இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் அவமானப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்களாம். அவர்கள் தங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்து போவார்கள், தீமையை அனுபவிப்பார்கள் என்று பொருள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காண மாட்டாய். உன்னோடு போராடி கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களை நீ தேடியே பார்த்தாலும் அவர்களை உன்னால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம் கண்கள் பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை தூக்கி எறிந்து போடுவார். நம்மை விட்டு விலக்குவார் துன்மார்க்கரை என்று பொருள். நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், நமக்கு விரோதமாய் எரிச்சல் அடைந்தவர்கள் எல்லோரும் நம் கண்ணால் காண முடியாத அளவுக்கு தூரமாய் போய்விடுவார்கள். உன்னோடு போராடின மனிதர்கள் இல்பொருள் ஆவார்கள். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் வாழும்போது, நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற கூட்டம் ஒன்று இருக்கும். அது எப்பொழுதும் நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். அப்படி நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்த மனுஷர்கள் இல்பொருள் ஆவார்கள். இருந்த இடம் தெரியாது. இல்பொருள் என்றால் ஒன்றுமில்லாமல் போவது. காற்று குமிழ் பறக்கிறது அல்லவா, சோப்பு குமிழ்கள் பறந்தால் தண்ணீர் குமிழ், அதை நாம் தொட்டால் உடனே மறைந்து போகும். அந்த இடத்தில் வேறு ஒரு பொருளும் இருக்காது. அது போல இல்பொருள் ஆவார்கள் என்று பொருள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், நீதியின் பாதையில் நடக்கிறோம், பல பாடுகள் அனுபவிக்கிறோம், துன்பங்கள், கொடுமைகள், துயரங்கள், சிறையிருப்புகள், அடிமைத்தனங்கள், எல்லாவற்றையும், துன்பங்களின் விதவிதமான துன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. எதை குறித்தும் நீ பயப்படாதே, உன் வலது கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே நம் துணையாய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர். அவர் நம் துணையாய் இருக்கும் பொழுது வேறு எந்த தீங்கும் நமக்கு நேரிடாது. எந்த தீங்கும் நம்மை எதிர்த்து ஜெயித்து விட முடியாது. எந்த தீமையும் நமக்கு வரவிடாமல் நம்மை ஆண்டவர் பாதுகாப்பார். அவர் நமக்கு துணையாய் இருக்கும் போது வேறு எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயப்படக்கூடாது. யாக்கோபு என்னும் பூச்சியே,
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூச்சியை போன்றது யாக்கோபு என்னும் கூட்டம், இஸ்ரவேலின் வம்சம். இஸ்ரவேலின் சிறு கூட்டம், இஸ்ரவேலின் பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சிறு கூட்டமாய் இருக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாய் இருப்போம். கர்த்தர் நம் பாதுகாப்பா இருக்கிறார். அவர் நம் அருகில் இருக்கும்போது நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது. நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது நாம் எங்கு நடந்து போனாலும் நம் தகப்பன் கையை பிடித்து கொண்டு, நம் தாயின் கையை பிடித்து கொண்டு போவோம். எந்த ஆபத்து வரும் என்றும் நாம் பயப்பட மாட்டோம். கையை பிடித்து கொண்டு நாம் போய்கொண்டே இருப்போம். எதிரில் என்ன வரும், என்ன நடக்கும், எதுவும் நமக்கு தெரியாது. ஆனாலும் பெற்றோர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாய் விளையாடி கொண்டே, 2, 3 வயது குழந்தையா இருக்கும் பொழுது நடந்து கொண்டே நம் பெற்றோர்களின் கரங்களை பிடித்து கொண்டு எதை குறித்தும் கவலைப்படாமல் நடந்து கொண்டு போவோம். அவர்கள் நம்மை வழி நடத்தும் போது நமக்கு ஒரு தீங்கும் நேரிடாது. அது போலதான் இன்றும் நாம் குழந்தையாக நம் மனதை நினைத்துக் கொள்வோம். எப்பொழுதும் கர்த்தரின் கரங்களை பிடித்து கொண்டு அவருக்கு பிள்ளைகளாக நம் வாழ்க்கை பாதையில் அவருடைய திருக்கரங்களை பிடித்து கொண்டு அவர் தந்த வேத வசனங்களை தியானித்து அதன்படி நடப்பதுதான் கர்த்தரின் திருக்கரங்களை பற்றி கொள்வதற்கு சமம். அவருடைய வசனத்தை கை கொண்டு அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டு நாம் வாழ்ந்தால் நமக்கு ஒரு துன்பமும் தீமையும் நேரிடாது. கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்வார். இஸ்ரவேலின் கர்த்தரும் நம்முடைய மீட்பர், பாவத்திலிருந்து நம்மை மீட்டவர், துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்ட தேவன் சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்முடனே கூடவே இருக்கிறார். நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை பயன்படுத்துவேன் என்றும் சொல்லுகிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் போரடித்தல் என்றால் தானியங்கள், நெல், கோதுமை போன்ற தானியங்களை செடிகளாக அறுத்து எடுப்பார்கள். அதை எடுத்து அந்த கோதுமையையும் அந்த செடியையும் பிரித்தெடுப்பது, அடித்து தரையில் அடித்து பிரித்தெடுப்பார்கள். இப்பொழுதோ எந்திரங்கள் இருக்கிறது, மெஷின்கள் இருக்கிறது, அதை வைத்து எடுப்பார்கள். அப்படி எடுக்கக்கூடிய அந்த எந்திரங்கள் அதனுடைய பற்கள் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் ஷார்ப்பாக மிக கூர்மையாய் இருந்தால் அது சுலபமாக ஒரு நல்ல விளைச்சலை தரும். அதாவது நல்ல ஒரு போரடித்தலை தரும். தானியங்கள் முழுவதுமாக வீணாகாமல் முழுமையாய் நமக்கு கிடைக்கும். போரடிப்பது என்றால் நல்ல காரியம் செய்வது. அதாவது ஒரு பலம் வாய்ந்த ஆயுதம் போல உன்னை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்படி என்றால் துன்மார்க்கரின் செயல்கள், துன்மார்க்கர் மிகப்பெரிய கோட்டையை கட்டி வைத்திருப்பார்கள், பாவ கோட்டையை. பாவம் பெருகி இருக்கும் ஒரு ஊரில் அல்லது ஒரு தேசத்தில் அந்த பாவ கோட்டையை இடித்து, மலை போல குமிழ்ந்திருக்கிற பாவம், துன்மார்க்கம், அக்கிரமம் இருக்கும். அதையெல்லாம் நொறுக்கி உதைத்து சின்ன பின்னமாக்கி துடைத்து போட்டு அங்கு ஜனங்களை பரிசுத்தத்தின் வழியில் நடத்த ஒரு நல்ல பயனுள்ள ஆயுதம் போல நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஊழியத்தில் வல்லமையுள்ள ஊழியக்காரிகளாக நம்மை வழி நடத்துவார் என்று பொருள். இப்படிப்பட்ட பாவிகளும் மனம் திரும்புவார்கள். அநேகம் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரிகளாக மாற்றுவார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதனாய், மிகவும் சிறந்த மனிதனாய் நம்மை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவைகளை தூற்றுவாய். அந்த தானியங்களை தூற்றும் போது அவைகளை காற்று அவைகளை கொண்டு போகும். அப்படி என்றால் நம்மை கண்டால் துன்மார்க்கம் ஒழிந்து போகும், தீமை ஒழிந்து போகும், நன்மை நிறைவேறும். எந்த இடத்தில் ஒரு ஊழியக்காரர் சென்றாலும், பரிசுத்தமான கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஊழியர் சென்றாலும் அந்த இடத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அந்த தேசத்திலோ அந்த ஊரிலோ மிகப்பெரிய தீமைகள் அழிக்கப்பட்டு நன்மைகள் நிறைவேறும், பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தமான ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், பரிசுத்தம் உண்டாகும்.
அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். அப்படி என்றால் சுழல் காற்று பறக்கடிக்கும் என்று சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய தீமைகளை அழித்து போடுவோம். நம்முடைய செயல்கள், கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், அவர் வல்லமையை நமக்கு தருவார். நம்முடைய செயல்கள், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளையின்படி நாம் செயல்படும் பொழுது நாம் மிகப்பெரிய கர்த்தருடைய கரத்தில் பலமுள்ள ஆயுதமாய் நாம் இருப்போம். நம்மை பயன்படுத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று பொருள். தீமையை அழிப்பதற்கு, தீமையை அழித்து சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஒரு ஆயுதமாக, ஒரு விவசாயியின் கையில் இருக்கிற அரிவாள் போல. ஆனால் நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று நாம் களி கூர்ந்து சந்தோஷமாய் நாம் பெருமை பேசிக் கொண்டிருப்போம். நான் கர்த்தருடைய பிள்ளை தெரியுமா, எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்போமாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தாகத்தால் வறண்டு, தாகம் மிகவும் தாகமாக இருந்து அவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் நாவு வறண்டு துவளும் பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை நான் கேட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தாகத்தை தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், தண்ணீர் பஞ்சத்தினால் நாம் துன்பப்படும் பொழுது நாம் ஜெபித்தால் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நமக்கு தண்ணீர் தருவார். இது நேரடியான முதல் பொருள். இன்னொரு பொருள் என்னவென்றால், ஆத்தும தாகம். நம் வாழ்க்கையில் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்து பாவத்தினாலும் பொல்லாத ஆவிகளின் பிடியினாலும் நாம் மன சோர்வடைந்து சமாதானம் இல்லாமல் நிம்மதி இழந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைப்பது போன்ற ஒரு வறண்ட மனநிலை, நொறுக்கப்பட்ட மனநிலை, உடைக்கப்பட்ட மனநிலை, அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருந்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம் வேதனைகளை எல்லாம் நீக்கி போட்டு நம் வாழ்க்கையை செழிப்புள்ளதாக்குவார், நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். நம் தாகம் தீரும்படி நம் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து புது வாழ்வு நமக்கு தந்து நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவார், வெளிச்சமாக்குவார், பிரகாசமாக்குவார். அவரை போல தெய்வம் வேறொருவரும் இல்லை. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் ஆக்கி வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தீம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயர்ந்த மேடுகளில் ஆறுகள், தண்ணீர் பஞ்சம் இருக்கிற இடங்களில், உயர்ந்த இடங்களில் தண்ணீர் கிடைக்காது, அப்படிப்பட்ட இடங்களில் ஆறுகளை உண்டு பண்ணுவார். இந்த வேத பகுதியின் பொருள் என்னவென்றால், தண்ணீர் தடாகமாக்குவார், வறண்ட பூமியை நீர்க்கேணிகள் ஆக்குவார் என்றால், அன்றைய இஸ்ரவேலர்கள் தண்ணீரை தெய்வமாய் வணங்கினார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மலைகளில் தண்ணீரை உண்டு பண்ணுவேன், வறண்ட நிலத்தில் அதை நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணுவேன், நீர் கேணிகள் ஆக்குவேன். இப்படி எல்லா தண்ணீரையும் உருவாக்குகிற நான் தெய்வம், என்னை வணங்காமல் நீங்கள் தண்ணீரை வணங்குகிறீர்களே என்று கேட்கிறார். இஸ்ரவேலரை நோக்கி கர்த்தர் கேட்கிற கேள்வி. கேதுரு மரம், சித்திம் மரம், மிருது, ஒலிவ மரம், தேவதாரு விருட்சம், புன்னை மரங்கள், பாய்மரம் விருட்சம், இப்படிப்பட்ட மரங்கள், சிறந்த மரங்கள், மர வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்கள், இவைகளை எல்லாம் எடுத்து நீங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறீர்களே என்று இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். இதையெல்லாம் நீங்கள் எடுத்து தெய்வம் என்று சொல்லுகிறீர்களே, அவைகளை எல்லாம் உருவாக்கியது நான் என்று சொல்லுகிறார். மரங்களையும் தண்ணீரையும் வழிபடுகிறீர்களே, நான் அல்லவா அவைகளை உருவாக்கினது என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படி கர்த்தர் பூமியிலே நியாய தீர்ப்பை கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் அவர் உண்டாக்கினார் என்பதை, அவருடைய கரமே இவைகளை உண்டாக்கிற்று என்பதை
இந்த உலகத்தார் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் அறிந்து கொண்டு கண்டும் உணர்ந்தும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கோபம் வெளிப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். புறஜாதியாரும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை சொல்லுங்கள் என்று யாக்கோபின் ராஜா சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்கள் தேவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். இனி நடக்க போகிற காரியங்களை அவைகள் சொல்லட்டும் பார்க்கலாம் என்று கேட்கிறார். வாருங்கள் பார்க்கலாம், நேருக்கு நேராக வாருங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள். உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்றால் வெளிப்படுத்துங்கள் என்று கேட்கிறார். இஸ்ரவேலர்கள் மரத்தையும் தண்ணீரையும் சிலைகளையும் செய்து தெய்வமாக வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அதனால் அவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இப்படியாக உங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். எந்த நியாயத்தில் இதையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்கள்? இதையெல்லாம் படைத்தது நான் அல்லவா இவைகளை வாழ வைத்திருப்பது? பிறப்பித்ததே நான் தானே. நான் அல்லவா இவைகளை படைத்த தேவன் என்று கேட்கிறார். எனக்கு போட்டியாக அவைகளா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படியானால் இனி என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்காலத்தை குறித்து அவைகளை வைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கர்த்தர் கேட்கிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது சொல்லுங்கள் உங்கள் தேவர்களை என்று கர்த்தர் கேட்கிறார். அந்த ஆராதனையின் மேல் நாம் மனதை வைக்கும்படிக்கும் பிந்தி வரும் செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளும்படிக்கும் அவைகளை எல்லாம் நமக்கு சொல்லட்டும். நாமும் அதை நம்பும்படியாக அவைகளை சொல்லட்டும். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல் பார்க்கலாம் என்று கர்த்தர் கேட்கிறார். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் தேவர்கள் என்று உங்களை அறிந்து கொள்வோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லது நன்மையையாவது தீமையையாவது செய்யுங்கள் பார்க்கலாம் என்று கேட்கிறார். அப்பொழுது நாங்கள் திகைத்து கூடி ஏகமாய் பார்ப்போம். நன்மையை செய் அல்லது தீமையையாவது செய், அதையாவது நாங்கள் பார்க்கிறோம், ஆச்சரியப்பட்டு பார்ப்போம். எங்கு பார்க்கலாம் செய் என்று கர்த்தர் கேட்கிறார். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள், மாயையிலும் மாயையாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவர்களை பார்த்து, அப்படி என்றால் பொல்லாத ஆவிகள், அவைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன், பேய்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன். வடக்கே இருந்து ஒருவன் வருவான், சூரியோதய திசையில் இருந்து அவன் என்னை தொழுது கொள்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பதை போலவும் மிதிப்பான். ஒரு மனிதனை வடக்கே இருந்து எழும்ப பண்ணுவேன். அந்த மனிதன் வந்து நீங்கள் செய்கிற அக்கிரமத்தை நிமித்தம் அக்கிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அதற்கு தண்டனையாக அவன் வந்து உங்களை மிதிப்பான். குயவன் களிமண்ணை மிதிப்பதை போல அவன் மிதிப்பான், உங்களை அழித்து போடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கை, நியாய தீர்ப்பின் செய்தி இது. நாம் அதை அறியும்படி ஆதியிலேயே நமக்கு சொன்னவன் யார்? இதையெல்லாம் அறியும்படிக்கு ஆரம்பத்திலேயே ஆதி காலத்திலேயே நமக்கு சொன்னது யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படிக்கு பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உங்கள் வார்த்தையை கேட்கிறவனும் ஒருவனும் இல்லையே என்று சொல்லுகிறார். எதிர்காலத்தை குறித்து இதையெல்லாம் சொன்னவன் யார்? நான் அல்லவா உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படியெல்லாம் நடக்க போகிறது என்று. வடக்கே இருந்து ஒருவன் வருவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வடக்கிலிருந்து ஒரு மனிதனை எழுப்பி தீமையை கர்த்தர் அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்களை எல்லாம் நான் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். வடக்கே இருந்து ஒருவன் வருவான், அவன் தீமையை நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் மத்தியில் இருக்கிற தீயவர்களை அழித்து போடுவான் என்று இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு யாக்கோபுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது இப்படி நடக்கும் என்று கர்த்தரை நமக்கு முன்னறிவிக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்து கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகிறோம். அதை புரிந்து கொண்டு மனம் திரும்புவோம். கர்த்தருக்கு சமமாக வேற எதையும் வைக்க கூடாது.
பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். உறவுகளிடத்திலும், குடும்பத்தின் மேல் பற்றுதலும், கர்த்தருக்கு மேல் எதுவும் இருக்கக்கூடாது. குடும்பம் இருக்கக்கூடாது, பணம் இருக்கக்கூடாது, உறவுகள் இருக்கக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட ஆசைகள் இருக்கக்கூடாது. கர்த்தரே நம் வாழ்க்கையில் முதலிடமா இருக்க வேண்டும். நம்முடைய முதல் அன்பு கர்த்தருடையதா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அவரை முழுமையாய் நேசிக்க வேண்டும். அவர் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே பரிசுத்த வாழ்வு. இப்படி பொல்லாத ஆவிகளை வழிபடுகிறவர்களை பார்த்து கர்த்தர் கேட்டார். வந்து வரும் காரியத்தை எல்லாம் சொல் பார்க்கலாம் என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. எந்த ஆவியும் வந்து பதில் சொல்லவில்லை. கர்த்தர் கேட்கிற காரியத்திற்கு பதில் சொல்ல ஒருவனும் இல்லை. ஆலோசனைக்காரர்களும் அவர்களிடத்தில் இல்லை. எந்த செய்தியும் சொல்ல ஆள் இல்லை. எல்லாம் பொய்தானே. இதோ அவர்கள் எல்லோரும் மாயை. அவர்கள் கிரியைகள் விருதா. அவர்கள் எல்லாம் மாயையாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்கள் எல்லாம் வீணானது. அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. ஒன்றுமில்லாதது, பயனற்றது, உயிரற்றது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் தமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை குறித்து, இஸ்ரவேலரை குறித்து கர்த்தர் இப்படியாக கோபத்துடன் சொல்லுகிறார். மனம் திரும்பவும் கர்த்தருக்கு விரோதமாக எந்த செயலும் செய்ய வேண்டாம். அதாவது நம் வாழ்க்கையில் கர்த்தரை முதலிடமாய் இருக்க வேண்டும். வேறு எந்த காரியத்தை முதலிடமாய் வைத்தாலும் அது விக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. நம் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் கர்த்தரையே நேசித்து அவரை முதலிடமாய் கொண்டு நாம் வாழ்வோம். அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.